யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உலக பிரகாரமான அழகினாலும் செயற்கையான காரியங்களால் அல்ல, தேவ பிரசன்னத்தினால். அதாவது உங்கள் கவலை தோய்ந்த வேதனையான அனுபவங்களால் தொய்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். வேதத்தில் யாத்ராகமம் 34:35 மோசேயின் முகம் பிரகாசித்தது. எப்படி தெரியுமா? தேவ பிரசன்னத்தினால். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் காணப்படுறீங்களா? நீங்கள் தேவனோடு இணைந்து வாழும்போது தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். உங்கள் கூட பேசுகிறவங்க உங்கள் மூலமாக ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை பார்ப்பவர்கள் அந்த பிரசன்னத்தை கண்டிப்பாக உணர்வாங்க. நீங்கள் சீக்கிரம் அந்த மாற்றத்தை உணர்வீங்க. பிரியமானவர்களே, மோசே முகம் பிரகாசித்து காணப்பட்ட போது ஆண்டவரின் ஜனங்களே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களே அவரிடம் சேர பயந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது நமக்கு எதிரான காரியங்களும் நம்மை சேர பயப்படும். தேவ பிரசன்னத்தில் நிறைந்த ஒரு மனிதனை தேவன் எப்பொழுதும் வழி நடத்துகிறார், கூடவே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் முகத்தை தேவன் இப்பொழுது பிரகாசிக்க பண்ணுவார். மோசேயின் முகம் பிரகாசித்த போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டார். உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எனவே உங்கள் முகம் பிரகாசிக்கும். சரியா? இந்த வசனங்கள் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக.